ஹாய், வணக்கம். இந்த புத்தரது நிறைய ஒரு சூத்திரங்கள் இருக்கு. அதாவது இதய சூத்திரம், இந்த டைமண்ட் சூத்ரா, வைர சூத்திரம், இந்த மாதிரி தம்மபதம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உரையெல்லாம் தொகுத்து வச்சிருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் இதெல்லாம் புத்தரோட உரையே இல்லை அப்படின்னு பலர் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்துல பிரிண்டிங்லாம் கண்டுபிடிக்கல, எழுத்து வடிவமே இல்லை, எல்லாம் வாய் மொழி மூலியமா தான் கடத்தப்பட்டது. பல்வேறு சீடர்கள் மூலியமா ஒரு சீடருக்கு தகவல் தெரிவிப்பாங்க, அது அடுத்த சீடருக்கு போகும். இப்படி ஒரு தகவல் பரிமாற்றம் காலங்காலமா நிகழ்ந்துகிட்டே இருந்துச்சு. அப்படிதான் தொகுத்து வச்சிருக்காங்க. நீங்க புத்தரோட சூத்திரத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு விஷயம் 3 தடவை வரும். ஆமா, 3 தடவை வரும். இன்னும் ஒரு சில விஷயம் 3 தடவை வரும். புதுசா படிக்கிறவங்க ஒரு சுவாரஸ்யம், ஒரு ஏதாவது ஒரு சஸ்பென்ஸ் எதிர்பார்க்கறவங்களுக்கு அதுல எதுவும் இருக்காது. என்னடா ஒரு சின்ன விஷயம்னா அதை 3 தடவை சொல்றாரு புத்தர் அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க. ஒரு சாதாரண விஷயத்தை புத்தர் 3 தடவை சொல்வாரு. ஏன்னா முதல் தடவை யாருமே கேட்கறது இல்ல. 2வது தடவை எல்லாரும் கேட்குற மாதிரி இருக்காங்க, கேட்டுக்கிறதே கிடையாது. 3வது தடவை சொன்னா கொஞ்சம் அவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது அப்படின்னு புத்தர் சொல்றாரு. இதுதான் ஒரு ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு விஷயம் இது. நம்ம மனைவி கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா அவங்க கேட்குற மாதிரி இருப்பாங்க, ஆனா கேட்கவே மாட்டாங்க. நம்ம குழந்தைங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்வோம், கேட்குற மாதிரி இருப்பாங்க, ஆனா கேட்கவே மாட்டாங்க. நம்ம நண்பர்கள் கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு விஷயத்த சொல்வோம், அவங்க கேட்பாங்க, ஆனா கேட்காத மாதிரி இருப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட புத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா 3 தடவை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நானும் அப்படிதான் ஒரு விஷயத்த 3 தடவை சொல்லிடுறேன். இது புத்தர்கிட்ட தான் நான் கத்துக்கிட்டது நேரடியா.